அதிமுக ஆட்சியில் திமுக எம்எல்ஏக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது அரசியல் அரங்கில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமைச்சருடைய கூற்றிலிருந்து திமுக உறுப்பினர்கள் எதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. குட்கா முதல் கொடநாடு வரை தமிழக அரசியலில் கொதிக்கும் எந்த விவகாரம் வந்தாலும் அதை முன்வைத்து முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் ஸ்டாலினின் கோரிக்கையாக இருக்கும். இதற்காக அவர் ஆளுநர், ஊடகங்கள், மக்கள் என பலரையும் இடைவிடாமல் சந்தித்து வருகிறார். இப்படி எடப்பாடியார் அரசை வீழ்த்த ஸ்டாலின் கடுமையாக முயன்று கொண்டிருக்கையில் எங்களை விட திமுக எம்எல்ஏக்கள் தான் அதிமுக ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என பேசியிருக்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களே இன்னைக்கு அம்மாவுடைய அரசு மேல அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்க. இன்னைக்கு எங்களை காட்டில் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது திமுக எம்எல்ஏ தான். இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சருடைய கூற்றிலிருந்து திமுக உறுப்பினர்கள் எதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது முதல் கேள்வியாக எழுந்தாலும் அமைச்சருடைய பேச்சின் உண்மையான பொருள் என்ன என்பது பிரதான கேள்வியாக இருக்கிறது. திமுக தலைமை விரும்பினாலும் தேர்தல் செலவுகளை எல்லாம் மனதில் வைத்து திமுக எம்எல்ஏக்கள் தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை என்பதா, அல்லது 20 சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் நிலை ஏற்பட்டாலும் சில திமுக எம்எல்ஏக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுப்பார்கள் என்பதா, இல்லை இது ஸ்டாலினை தனது கட்சி எம்எல்ஏக்களுக்கு எதிராகவே திருப்பும் யுக்தியா என்பதையெல்லாம் ஆராய வேண்டியுள்ளது. எது எப்படியோ திமுக அதிமுக இணக்கத்துடன் செயல்படுகிறது என்கிற டிடிவி தினகரனின் தொடர் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்ப்பது போல் இருக்கிறது அமைச்சரின் கருத்து. இதனால் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா முன்வைத்து வரும் எல்லா ஊழல்களிலும் திமுக எம்எல்ஏக்களுக்கு பங்கு செல்கிறது என்கிற புகாரும், திமுகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டு வைத்திருக்கிறார்கள் என்கிற பாஜக, நாம் தமிழர் போன்றோரின் விமர்சனமும் கவனம் பெறுகிறது. இப்படியான யூகங்களுக்கு எல்லாம் தனது பேச்சு வழிவகுக்கும் என தெரிந்தும் அமைச்சர் தேர்தல் சமயத்தில் இக்கருத்தை தெரிவித்திருப்பதன் பின்னணி என்ன? இது அதிமுக திமுக தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது.